நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்குண்ணா. நான் நீங்க கொடுத்த பேட்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாமே பார்க்கறேன். வெற்றிங்க. அதான் தம்பி இப்போ நிறைய பேர் என்ன ஜாதி வேண்டாம் சத்திரியனுங்கிற ஒரு உணர்வோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா நம்ம வந்து அப்படி சத்திரியங்கிற ஒரு உணர்வோடு நம்ம வந்து பெரும்பான்மை சமுதாய மக்கள் நம்மளாம் இல்லைன்னா உயர்ஜாதி மக்கள் எல்லாம் இன்னொன்று அவனுக்கு கூட வேலை வாங்கிட்டு போயிடுவானுங்கள. இப்போ உங்ககிட்ட உங்கள் ஸ்கூலில் சொன்னாங்களே தம்பி எங்கூட சேரக்கூடாதுன்னு பசங்களை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சும் சொன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் நல்லா பெருசாக இருப்பாங்க, எல்லா இதுவும் பண்ணுவாங்க, பெரிய வசதியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு வந்து கொடுக்கணும்னு தோணி இருக்குதா? தோணாது. அவங்களோட நோக்கம் என்னன்னா சம்பாதிப்பாங்க நல்லா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க. ஆமா ஆமா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம வந்து ஜாதி உணர்வு வந்துட்டா சத்திரியன்கிற ஒரு உணர்வு வந்துட்டா நம்ம வந்து பெரிய ஜாதி, நமக்கான வேலை எல்லாமே கிடைச்சிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாயிடுவோம். ஆமா கேளு. அதை வந்து நம்ம வேலை எல்லாமே கிடைச்சிடும். கிடைச்சதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் பெரிய ஜாதி சத்திரியன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இனம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நோக்கம் என்ன, நம்ம வந்து சமுதாயினர் ஓடக்கூடாது, ஒன்று சேரக்கூடாது, வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால அது கொச்சனமே தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்மளாம் ஒன்று பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசக்கூடாது. அவங்களோட எண்ணம் என்னன்னா நம்ம வந்து இப்போ எல்லாம் ஒன்று சமமாக இருக்கணும்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமம் சொல்லி நம்மளை வந்து ஏமாற்றிட்டு இது வேண்டிட்டு இப்போ நமக்கு இப்போ எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகி நமக்கு கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட் வேலைகளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் ஏன் தெரியுமா எடுத்துட்டு இருக்கிறாங்க? நம்ம வந்து இப்படி சமம் நம்ம இப்போ 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 வந்து பார்த்தீங்கன்னா தம்பி நம்ம வந்து இப்போ எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்புமே நம்மளுக்கு கொடுக்கறது இல்லைல்ல. இப்போ கல்வி உதவித்தொகை ஏதாச்சும் ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பசங்க இப்போ எங்கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல பசங்க, அந்த பசங்களுக்கு வந்து எல்லாமே கொடுக்குறாங்கல்ல. நம்ம வந்து அதைத்தான் நம்ம வந்து கேட்குறோம். அதை கேட்டோம்னா நம்மள உடனே வந்து அதை கேட்கக்கூடாது, நம்ம வந்து பெரும்பான்மையாக இருக்கிறோம், அதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இதைத்தே நம்ம வந்து சொல்கிறோம். நம்மளை வந்து இதை நான் சொன்ன உடனே ஜாதி வரிங்கிறாங்க, இதை பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பண்ணுறது தப்பா கரெக்டா சொல்லுடே? இப்போ வந்து நம்ம வசதி கொடுக்கணும்னு நான் கேட்குறேன், அது வந்து கேட்கக்கூடாது. ஆமா, ஏன்னா பூராமே கவர்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை உயர்ஜாதி சத்திரியர் என்னமா இருந்து தமிழ்நாட்டில் ஒரு நம்ம வந்து பெரும்பான்மை சமூகமாக இருந்துமே நமக்கான இது வேலை வாய்ப்பு கல்வி எதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம வந்து இந்த உயர்ஜாதி மாணவர் படை அமைப்புன்னு தொடங்கி நம்ம வந்து சத்திரியர் சமுதாயம் வெள்ளணும் அப்படிங்கிறதுக்கான இது பண்ணிட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் இப்போ யோசிச்சு அவங்க எல்லா விளையாட்டு பொருளும் கல்வி பொருள் எல்லாமே அவங்களுக்கு ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டு நம்ம வந்து நம்ம வசதி எல்லாம் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்திரியர் என்ன மாணவர்களுக்கு எல்லாம் பண்ணணும் நான் நினச்சேன்னா எனக்கு ஜாதிகரி எல்லாருக்குமே பண்ணுங்க, எல்லாத்துக்குமே பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லி அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட்டே வந்துடுதுல்ல, நம்மளுக்கு நம்ம வசதி தான் நம்ம பண்ணணும். அதை சொல்ல அதனால சொல்கிறது தம்பி நம்ம வந்து உயர்ஜாதி மாணவர் படையின்னு அமைப்பு தொடங்கி நம்ம மாணவர் சத்திரியர் சமுதாய மக்களுக்காக மட்டும்தான் நான் இத்தனை வரைக்கும் நம்ம பாடு விட்டுருக்கிறேன். இனிமேல் பாடு விட்டுருப்பேன். எத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இல்லையனாலாம் எனக்கு தெரியாது. அதை வந்து யாரோ சொல்லிட்டு போறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டுக்காக எல்லாம் போய் கால் விழுகிறாங்க. நம்ம வந்து நான் வந்து அப்படி இருக்கோம்னு நினைக்கலாம் அவசியமே கிடையாது. அவனுக்கு வந்து என்னமோ சொல்லிட்டு போறாங்க. அவங்க வந்து கண்டிப்பா அவங்க என்னமோ இது பண்ணிட்டு போறாங்க. ஆனா கூட இருக்கிற பசங்க கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு போதும், அவங்க கூட இருக்கிற பையன்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கிற பையன்களுக்கு வேணுங்கிறது ஜாதி வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பையன்லேயே நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. ஜாதி வேண்டாம், எல்லாரும் எதுக்கிட்ட ஜாதி வைக்கிறீங்க, நல்லா சமமா இருக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எனக்கு சித்தப்பா இருந்துட்டுன்னா அந்த அண்ணன் எனக்கு எல்லா வாங்கி கொடுக்குதுப்பா, அந்த அண்ணன் இப்போ எனக்கு கூட பேக் வாங்கி கொடுக்குதுப்பா, சரி அந்த அண்ணா வாங்கி கொடுக்குட்டு நீ பத்திரம் வச்சுக்கோ, அந்த அண்ணா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுல எதுக்கு நீ உடச்சி நொறுக்கல போற அப்படின்னு. அது அதனால அப்படி இருக்கு சொன்னா என்ன இப்போ என்ன இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட எல்லாருமே சமமா இருக்கணுங்கிறாங்கல்ல, எல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, இந்த அண்ணன் கூட சேரக்கூடாது. அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்றாங்கல்ல. ஒரு யோசிச்சு பாருங்க, எனக்கு என்னால வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து விவசாயம் பண்ணிட்டு நம்மளால நம்ம அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பண்றாங்களா யோசிச்சு பாருங்க.
அவங்க நோக்கம் என்னன்னு தெரியுமா தம்பி? நம்ம வந்து இழிச்சுவாங்களா இருக்கணும், முட்டாளா இருக்கணும். நம்ம வந்து அவங்க தெளிவா இருக்கணும், நம்மளும் முட்டாளா ஜாதின்னு பேசக்கூடாது, நம்ம சத்திரியன் எல்லாம் பேசக்கூடாது, சத்திரியன் எல்லாம் பேசக்கூடாது, எல்லாம் சமம் எல்லாருமே பேசிட்டு போயிட்டு அவங்க வந்து எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சலுகை வேணும் இது வேணும் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம அதனாலதான் சொல்றோம், நம்ம ஒரு ஒற்றுமையா இருந்து இந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடுங்கிற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சாதான் நம்மளுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலையை கிடைக்கும் நிறைய பேருக்கு. நம்ம படிச்சு போட்டு எத்தனை பேர் நம்மளுக்கு தெரிஞ்சு பார்க்குற கண்மணி தெரியுமா? நேற்று கூட ஒரு முந்தானத்து கூட ஒருத்தங்க கூட பேசினேன். அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையை அவங்க கூட படிச்ச எல்லாருமே கவர்மெண்ட் வேலை அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. எதனால? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்க வந்து இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சத்திரியங்கிற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட் வேலை கொடுக்கும் பெரிய ஜாதி அப்படி. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்பாலை வந்து என்னை ஏமாத்துற வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு போதும், அவங்களுக்கு போதும். ஓடுற பையங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கிற பையங்களுக்கு வேணுங்கிறது